make a showcase. வணக்கம், என் பெயர் நேசு சாய் வெங்கடேஸ்வரி. நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவிலிருந்து வருகிறேன். தமிழில் எழுத்துக்கள் மொத்தம் 247, உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தால் அதை உயிர்மெய் எழுத்து என்போம். உயிர்மெய் எழுத்துக்கள் 216. ஆயுத எழுத்து 1. உயிரெழுத்துக்கள் 2 வகைப்படும். அவை உயிர்க்குறில் மற்றும் உயிர்பிரில். மெய்யெழுத்துக்கள் 3 வகைப்படும். அவை வல்லினம், மெல்லினம் மற்றும் இடையினம். நன்றி. வணக்கம், என் பெயர் ராக ஸ்ரீ விஷ்ணுதர்க்கம். நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவிலிருந்து வருகிறேன். தமிழ் பழமொழிகள். கல்வி. கல்வி தான் நாட்டின் முதல் அரண். கற்பை கற்றலை கற்பவர் நாள் சிலர். ஏற்று சுரக்காய் கரைக்கு உருவாது. கற்றது கை மண்ணளவு கல்லாதது உளமுள்ளது. ஐயமே அறிவுக்கு இருக்கும். நன்றி. வணக்கம், என் பெயர் டி ராதிகா. நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவிலிருந்து வருகிறேன். மண்பாண்டங்களில் சமைத்தால் கிடைக்கும் நன்மைகள். நம் சமுதாயம் நவீன காலத்தின் பிடியில் சிக்கி நம் உடலை நாமே கெடுத்துக் கொள்கிறோம். நம் பாரம்பரிய மண்பானைகளிலிருந்து நான்ஸ்டிக் பாத்திரங்களுக்கு மாறி நம் பல நோய்களுக்கு ஆளாகிறோம். சுத்தமண்ணால் செய்யப்படும் மண் பாத்திரங்களின் நன்மைகள் நம் உடலை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது என்பது பலருக்கும் தெரியாது. மண் சட்டி சமையல் நம் உடலை குளிர்ச்சியாக வைக்க உதவுகிறது. குறிப்பாக மண்பானையில் சமைத்த சமையல் எளிதில் கெட்டு போவதில்லை. எனவே குளிர்சாதன பெட்டியில் வைக்க தேவையில்லை. எனவே நாம் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தாமல் மண்பானைகளை பயன்படுத்தி நாம் ஆரோக்கியமாக வாழ முடிவெடுப்போம். மேலும் மண்பானைகள் வாங்குவதால் சிறு குறு தொழிலாளர்களும் பயனடைவார்கள். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பெயர் சி ஆஷிபியா. நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். நான்ஸ்டிக் பாத்திரம் பயன்படுவதால் ஏற்படும் தீமைகள். டெஃப்லான் அடுக்கு உரிதல். அதிக சூட்டில் மேல்பூச்சு உறிந்து உணவில் கலக்கும். நச்சுவாய்கள். மிகவும் சூடான பாத்திரத்திலிருந்து நச்சுவாய்கள் வெளிவரலாம். உடல் நல பாதிப்பு. உறிந்து பூச்சி உடலுக்குள் சென்றால் பிரச்சனைகள் ஏற்படும். கீரல்கள் சீக்கிரம் விழும். ஸ்பூன், கலப்பான் போன்றவை பயன்படுத்தினால் மேலடுக்கு கிடைக்கிறது. அதிக நாள் நீடிக்காது. இரும்பு, ஸ்டீல் பாத்திரங்களை விட ஆயுள் குறைவு. ஆரோக்கியம் தான் சொத்து என்பதால் பாதுகாப்பான பாத்திரமே முக்கியம். நன்றி, வணக்கம். வணக்கம், தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவுகள். இனிப்பு கொடுக்கும் உப்பு பஞ்சாமிர்தம். சுவை கொடுக்கும் உப்பு பஞ்சாமிர்தம். அவியல், பொரியல், கீரை, மாங்காய் ஊறுகாய், சாதம், பயிறு, பப்படம், பருப்பு, சாம்பார், தயிர், பருப்பு பாயாசம், பால் பாயாசம். தமிழ்நாட்டின் பாரம்பரிய இனிப்புகள். அதிரசம், பால்கோவா, ரவா லட்டு, களி, முந்திரி கொத்து, எள்ளுருண்டை, ராகி லட்டு, நெய் வழங்கு. நம் பாரம்பரிய நடனமான பரதநாட்டியத்தை கண்டு மகிழ்வோம். Jana
Thank you.